குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்து 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. அது கூட என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு கூடவே இந்த பொசிஷன் வெக்டார் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு 3 வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த பொசிஷன் வெக்டார்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம கொடுத்துருக்க 3 வெக்டாரையும் எப்படி எடுத்து எழுதணும்னா OA, OB, OC இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுடுங்க. அந்த பொசிஷன் அப்படிங்கிறது அந்தந்த ஏ பொசிஷன் என்ன வெக்டார் இருக்குது, பி பொசிஷன் என்ன வெக்டார் இருக்குது, சி பொசிஷன் என்ன வெக்டார் இருக்குன்ற மாதிரி தான் கணக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வெக்டாரை ஓஏன்னு எடுத்துக்க போகிறோம். 3i 1i + 3j + 2k வெக்டார். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஓபி 2i வெக்டார் -j வெக்டார் + k வெக்டார். அடுத்து மூணாவது ஓசி வந்து -i வெக்டார் + 2j வெக்டார் + 3k வெக்டார். இந்த மாதிரி கொடுத்துருக்க 3 வெக்டாரை நம்ம பிரித்து எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ன்ற வார்த்தை கொடுத்துட்டோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது ஒரு சதுர வடிவம் ஒன்று இருக்குன்னா அந்த சதுரத்தை பாதியாக வெட்டினா தான் நமக்கு வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும், அது முக்கோணமாக ஃபார்ம் ஆகும். இந்த பாதிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1/2. சரியா? 1/2. அப்போ ரெண்டு பக்கத்தை எழுதும்போது A × Bன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே நம்ம பொசிஷன் வெக்டார் கொடுத்ததுனால எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா AB வெக்டார் × AC வெக்டார்னு எழுத போகிறோம். சரியா? அப்போ இந்த அரைங்கிறது முக்கியம், AB ACன்னு எழுதணும். சரியா? ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ABCன்னு இருக்குங்க, இருக்குல்ல, ABCன்னு இருக்குன்னா இந்த AB இந்த AC அதுதான் எழுதியிருக்கோம். சரியா? AB × AC. அப்போ நம்ம இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் என்னென்ன தேவை, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, AB இருக்குது, AB வெக்டார் இருக்கா. AB வெக்டார்னால் இதோட ஃபார்முலா என்ன வரும், ரெண்டாவதுலேருந்து முதல்ல மைனஸ் பண்ணுற மாதிரி வருமா. அப்போ OB வெக்டார் -OA வெக்டார். அடுத்து AB முடிஞ்சு அடுத்து AC வெக்டார். AC வெக்டார்னால் அதே தான், சேம் ஃபார்முலா. ரெண்டாவது நேருக்கு சி இருக்கா, அப்போ OC வெக்டார் -OA வெக்டார் முடிஞ்சா. அப்போ OB வெக்டார் எழுதிக்கிறோம். OB வெக்டார் = ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுது 2i வெக்டார் -j வெக்டார் + k வெக்டார். அடுத்து -OAன்னு இருக்கா, அப்போ அதை அப்படி எழுதணும் -OA வெக்டார்னு எழுதிட்டு OA வெக்டாரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு முதல்ல எப்படி எழுதணும், இங்கே கொடுத்துருக்கத i வெக்டார் 3j வெக்டார் 2k வெக்டார் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே -OAன்னு கொடுத்ததுனால மேலே என்ன இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே போடணும். இப்போ ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே கீழே போடும்போது மைனஸ் போடணும். 3க்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, அப்போ கீழே போடும் மைனஸ் போடணும். 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, அப்போ கீழே போடும் மைனஸ் போடணும். சரியா? இப்போ AB வெக்டார் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 -1, ஏன்னா இங்கே மைனஸுக்கு முன்னாடி 1 இருக்கா, அப்போ 2 - 1 என்ன வரும், 1i வெக்டார். அடுத்து இங்கே அதே மாதிரி -j -3 அப்படின்னா கவனிச்சுக்கோ, -1 இருக்குது -3 இருக்கா, அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினா 4 கிடைக்கும். பெரிய நம்பர் கூட மைனஸ் இருக்கா, மைனஸ் கிடைக்குமா, அப்போ -4j வெக்டார். இங்கே அதே மாதிரி 1 -2 இருக்கா, அப்போ ஆன்சர் வந்து -1 கிடைக்குமா, -1k வெக்டார் நமக்கு கிடச்சிருச்சா. அதே மாதிரி இங்கே OC வெக்டார் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு OC வெக்டார் என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே -i வெக்டார் + 2j வெக்டார் + 3k வெக்டார். சரியா? அப்போ அதே மாதிரி மேலே OA -OA வெக்டார். அதே மாதிரி தான் OA ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், i வெக்டார் 3j வெக்டார் 2k வெக்டார். சரியா? மேலே ப்ளஸ் இருந்தால் கீழே மைனஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா -i இருக்கா, அப்போ -1 -1, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், -2. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், AC வெக்டார் வந்து -2i வெக்டார். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 2 -3 இருக்கா, இப்போ கழிச்சா மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கும், அப்போ -1j வெக்டார். இங்கே அதே மாதிரி +1k வெக்டார். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப்பு, AB வெக்டார் × AC வெக்டார் இருக்கா, அது செய்ய போகிறோம். அப்போ AB வெக்டார் × AC வெக்டார். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, AB வெக்டார் × AC வெக்டார்னா நம்ம இந்த கொடுத்துருக்க வெக்டாரை டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் எழுதணும். எப்படி எழுதணும்னா, முதல் மேலே i வெக்டார் j வெக்டார் k வெக்டார். ஏன்னா நமக்கு 3 ரோ தேவை, நமக்கு இருக்குது 2 வெக்டார் தான். அப்போ இந்த 3வது ரோக்கு என்ன எழுதணும்னா ijkன்னு எழுதிக்கிறோம்.
ஐ அப்படின்னா இங்கே ஐ என்ன இருக்குது 1, இங்கே ஐ என்ன இருக்குது -2. ஜே அப்படின்னா இங்கே ஜே என்ன இருக்குது -4, இங்கே ஜே என்ன இருக்குது -1. கேனா என்ன இருக்குது -1, இங்கே கேனா +1. சரியா? வெக்டாரை 3 எழுதியாச்சு, 3 ரோவாக எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா முதல் கிவனை எடுத்து எழுதிட்டு கீழே எழுதும்போது எப்படி எழுதணும், பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஐ எழுதிக்கோ, அடுத்து ஜே எழுதிக்கோ, அடுத்து கே எழுதிக்கோ. அப்போ கிட்டத்தட்ட 1 -4 -1 -2 -1 1. சரியா? இப்போ அடுத்து இந்த எழுதும்போது ஐ வெக்டார் ஜே வெக்டார் 1 -2 -4 -1 எழுதியாச்சா? இப்போ ஃபார்வேர்டில் ஆரம்பிச்சு எப்படி செய்வோம் நம்ம, ஃபஸ்ட்டு வந்து ஐ -4 1. சரியா? அது எப்படி எழுதுவோம், ஐ வெக்டார் இன்ட்டு -4 இன்ட்டு 1. சரியா? அடுத்து ப்ளஸ் ஜே -1 -2. அது எப்படி எழுதுவோம், ஜே வெக்டார் இன்ட்டு -1 இன்ட்டு -2. சரி, அடுத்து ப்ளஸ் கே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் 1 இன்ட்டு அப்போ கே இன்ட்டு 1 இன்ட்டு -1. இது ஃபார்வேர்டில் எழுதியாச்சு. அடுத்து இங்கே மைனஸ் போட்டு ரிவர்ஸ் எழுத போகிறோம். ரிவர்ஸ் எப்படி எழுதுவோம், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஜே 1 1 அப்படி வரும், ஜே வெக்டார் இன்ட்டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே ஐ வெக்டார். அப்போ ஐ வெக்டார் இன்ட்டு -1 இன்ட்டு -1 எழுதியாச்சா? அடுத்து அதே மாதிரி இங்கே கே வெக்டார் -4 -2 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -4 இன்ட்டு -2. சரியா? அப்போ ஃபார்வேர்டில் எழுதியாச்சு, ரிவர்ஸ் எழுதியாச்சு, நடுவில் மைனஸ் போட்டாச்சு. நடுவில் மைனஸ் போடுறது முக்கியம். சரியா? இப்போ இந்த செம்மை பொறுத்தவரை அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். உதாரணத்துக்கு மொத்தமாக நம்ம அங்கே பெருக்கல் பண்ணி எழுதியிருப்போம். ஆனால் இங்கே அப்படி மொத்தமாக பெருக்கல் பண்ண முடியாது, கால்குலேட்டரில் போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஐன்னு இருக்குது, ஜேன்னு இருக்குது, கேன்னு இருக்குது. அப்போ இது மொத்தமாக நம்ம கால்குலேட்டரில் போட்டு பெருக்கல் பண்ண முடியாது. அங்கே டிட்டர்மினண்ட்டை பண்ண மாதிரி கிராமர் ரூல்லையோ இன்வெர்ஸ்லையோ பண்ண மாதிரி பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யணும்னா இந்த செம்மை அப்படியே இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கிக்கோ, மிச்சம் இருக்குது அப்படியே போட்டு. இப்போ இங்கே ஐ இருக்கா, ஐயை விட்டு மிச்சம் என்ன இருக்குது இங்கே -4 இன்ட்டு 1 இருக்கா, அப்போ அதை மட்டும் நம்ம போட்டோம். அப்போ இங்கே என்ன ஒரு ஃபஸ்ட்டு பாரு, நமக்கு இங்கே ஐ இருக்குது, -4 இருக்குது, -1 இருக்கா. அப்போ எழுதும்போது கவனிச்சுக்கோ, -4 இன்ட்டு 1 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, -4 கிடைக்கும். அப்போ அதை மட்டும் எழுதணும். எப்படி எழுதணும்னா இங்கே பாரு, கீழே உனக்கு எழுதி காட்டுறேன் பாரு. இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும் அப்படின்னா -4 ஐ வெக்டார். சரியா? அப்போ அதே மாதிரி ப்ளஸ் இங்கே அதே மாதிரி என்ன இருக்குது, -1 இன்ட்டு -2 இருக்கா. அப்போ அதை எழுதும்போது எப்படி எழுதுனா கவனி, ஜே இருக்குது -1 இன்ட்டு -2. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குதா. அப்போ எழுதும்போது அது 2னா +2ன்னு அர்த்தம், அது 2 ஜே வெக்டார். அடுத்து நடுவில் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோ. இங்கே என்ன இருக்குது, கே இருக்குது, 1 இன்ட்டு -1 இருக்கா. அப்போ அதை எழுதும்போது என்ன எழுதுனா கவனி, 1 இன்ட்டு -1. அப்போ எழுதும்போது ஆன்சர் என்ன கிடைக்கிது உனக்கு, -1 கிடைக்குதா. அப்போ எழுதும்போது இங்கே ப்ராக்கெட் போட்டு -1 இன்ட்டு கே வெக்டார். நிறைய சொல்லியிருக்கேன், வெக்டாரை பொறுத்தவரை உனக்கு மைனஸ் வந்துச்சுன்னா நீ இங்கே ப்ராக்கெட் போட்டு எழுதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்து நடுவில் இருக்குது மைனஸ் இருக்கா, மைனஸ் எழுதிக்கோ. இங்கே பாரு, அதே மாதிரி 1 இன்ட்டு 1னா 1 தான் கிடைக்கும். அப்போ 1 ஜே வெக்டார் ப்ளஸ் இங்கே -1 இன்ட்டு -1 இருக்கா. அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்கும், -1 இன்ட்டு -1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உனக்கு, +1 கிடைக்குதா. அப்போ +1 ஐ வெக்டார், அடுத்து ப்ளஸ் கே வெக்டார்னு இருக்குது, -4 இன்ட்டு -2 இருக்கா. அப்போ -4 இன்ட்டு -2. அவனுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 8ன்னு கிடைக்குதா. அப்போ 8 கே வெக்டார். அதாவது நம்பரை ஃபுல்லாக பெருக்கி போட்டுக்கோ, அந்த ஐஜேகேவை அப்படியே போட்டுக்கோ. ஆனால் இது கிராமர் ரூலில் பார்த்தீங்கன்னா 3ஐயுமே நீ பெருக்கியிருப்பேன். சரி, இந்த ஒரு ஸ்டெப் மட்டும், இந்த 2 ஸ்டெப் கொஞ்சம் இதுக்கடுத்து ஒரு ஸ்டெப், ரெண்டுமே முக்கியம். ஏன்னா பெருக்கல் பண்ணும்போது ஐ இருக்கே, ஐ கால்குலேட்டரில் போட முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சரியா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா. அப்போ எழுதும்போது -4 ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார். வேறு மாதிரி வந்தால் என்ன வரும், மைனஸ் வரும். -1 கே வெக்டார், ப்ராக்கெட் போட்டுக்கோ, மைனஸ் இங்கே 1 இங்கே மாற்றி எழுதிக்கணும். ஐ இருக்கா, ஐயை முதல் எழுதுனா என்ன வரும், ஐ வெக்டார் ப்ளஸ் 1 ஜே வெக்டார் ப்ளஸ் 8 கே வெக்டார். நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணும் அப்படின்னா இந்த ஐயவும் ஜேவும் மாற்றி எழுதாமல் விட்டுரும். அப்படியே எழுதுனால தப்பு வரும். தயவு செஞ்சு ஐயும் ஜேவும் கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வெக்டர் எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் செய்ய போகிற ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஜே வரும், அதை மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னா
இங்கே முக்கியமான ஸ்டெப் இருக்குது. இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, இங்கே பாரு ஓபி மைனஸ் ஓஏன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இதை பாரு ஓபி மைனஸ் ஓஏன்னு அர்த்தம். அப்போ எடுத்து எழுதணும், எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு வந்து ஓபி எழுதணும், அடுத்து ஓஏ எழுதணுமா, அதே மாதிரி இங்கே எழுதணும். அந்த ஓபி ஓஏலாம் போட வேண்டாம், ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு 4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 1k வெக்டார் எழுதணுமா. அடுத்து இது கீழே எழுதும்போது என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுது. 1i வெக்டார் 1j வெக்டார் 8k வெக்டார். சரி, வெளியில் இருக்க மைனஸ் அதெல்லாம் யோசிக்காத, நான் சொன்னதை மட்டும் செய். முதல் 1i எழுதிட்டு 1j எழுதிட்டு 8k எழுதிட்டு நல்லா கவனிச்சிக்கோ. ijk தான் இருக்கா மாற்றிருக்கான்னு கவனிச்சுட்டு இப்போ வழக்கம் போல் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ். சார் வெளியில் இருக்க மைனஸ்னால் அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிட்டேன் நான். ஓபி மைனஸ் ஓஏ தான் கான்செப்ட்டு. ஓபி எழுதியாச்சு, ஓஏ கொடுத்துருக்கிறது எழுதியாச்சு, மேலே எழுதிக்கிறத மாற்றி எழுத போகிறேன், மேலே சைன் இருக்கிறத மாற்றி எழுத போகிறேன், அவ்வளோதான். சரியா, இந்த ஒரு ஸ்டெப்பு முக்கியம். இந்த ஐஜேகேவை சஃபில் பண்ணியிருக்கிறத கரெக்டாக நேராக எழுதுறது, அதுக்கப்புறம் இந்த எடுத்து எழுதுறது. சரியா, இப்போ வழக்கம் போல் கால்குலேட்டரில் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த கால்குலேட்டரில் போடுறேன் உனக்கு கவனி. மேலே என்ன இருக்குது, -4 இருக்கா, -4. கீழே என்ன இருக்குது, -1 இருக்கா, -1. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -5ன்னு கிடைக்குதா. அப்போ கொடுத்துருக்கத -5j வெக்டார் இல்லையாச்சா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது +2 இருக்கா, அப்போ +2, அது +2 போட்டாலும் சரி, இல்லை வெறும் 2ன்னு போட்டுக்கோ. இங்கே மேலே +2 இருந்தால் வெறும் 2 போட்டுக்கோ, கீழே -1 இருக்கா, உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குதா. அப்போ +1 j வெக்டார். சரியா, இந்த ij வெக்டார். இப்போ என்னென்னா மேலே +2 இருந்தால் வெறும் 2ன்னு போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி மூணாவது -1 இருக்கா, -1 -8, ஆன்சர் என்ன கிடைக்கும் உனக்கு, -9 கிடைக்குதா. அப்போ எழுதும்போது -9k வெக்டார். சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ வெறும், அதாவது மாடலஸ் கிடையாது, வெறும் ஏபி தான். ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா -5i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் -9k வெக்டார். சரியா, இப்போ அடுத்து என்னென்னா இதுக்கு தான் மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஓகேவா, இப்போ மாடலஸ் ஃபார்முலா என்ன, நேற்று சொன்ன நேற்று இந்த இது நடத்தின இருக்கா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோசியலிஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போன வீடியோ நடத்தியிருப்போம். அதுபடி ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்இ இசட்டு ஸ்கொயரு 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 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட்டு. இப்போ எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஐக்கு முன்னாடி இருக்க -5, ஒய் என்ன வரும்னா 1 ஜேக்கு முன்னாடி இருக்க, இசட் என்ன வரும்னா கேக்கு முன்னாடி இருக்க -1. சரியா, அப்போ எடுத்துருந்தா என்ன கிடைக்கும், முதல்ல 5 ஸ்கொயர்னு இருக்கா, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கும்போது ப்ராக்கெட் போட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ங்கிறது 1 ஸ்கொயர், இசட்டுங்கிறது -9 ஸ்கொயர். இது எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கால்குலேட்டர் எடுத்துக்கோ. எடுத்தியா, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி கால்குலேட்டர் பாரு, உனக்கு கரெக்டாக வரும். கால்குலேட்டரில் போட்டுக்கோ, கவனி. ஃபஸ்ட் என்ன இருக்குது, ப்ராக்கெட் போட்டு -5 போட்டு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயருன்னு இருக்கா, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உங்கள் கால்குலேட்டரில் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கால்குலேட்டர்லையும் ஒரு கீபோர்டு வித்தியாசமாக இருக்கும், அதில் எக்ஸ் ஸ்கொயர் எல்லா கால்குலேட்டர் இருக்கும், அந்த ஸ்கொயர் போட்டுக்கோ. முடிஞ்சா, அடுத்து பாரு நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ், அடுத்து 1 ஸ்கொயர் இருக்கா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டு -9 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் போட்டு உனக்கு ஆன்சர் என்ன வருது பாரு, 107 வருதா, அது அப்படியே எழுதிரு. அப்போ ஈக்குவல் டு √107. ஓகேவா, மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். சரியா, இதோட முடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. இதை கடைசி நீ ஃபார்முலாக்கு வரணும். நீ ஃபார்முலா என்ன படித்த, 1/2 ஒன்று படிச்சிருக்கேன். அப்போ இந்த ஆன்சருக்கு முன்னாடி என்ன எழுதணும்னா 1/2 எழுதணும். இதுதான் கண்டுபிடிச்சோம், √107 கண்டுபிடிச்சோமா. முன்னாடி என்ன இருக்குது, 1/2 இருக்கா, அப்போ அதை எடுத்து எழுதணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த வார்த்தையும் கொஸ்டின்லேயே இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறது ஈக்குவல் டு 1/2. ஆன்சர் என்ன, அப்படியே பக்கத்தில் எழுதிடு, 107 போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு பக்கத்தில் யூனிட்ஸ்னு போட்டுரு. கொஞ்சம் செம்ம பொறுத்தளவில் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டெப் எழுதுறது, இங்கனுக்குள்ளே இந்த ஸ்டெப் எழுதுறது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா நீ செஞ்சு பார்த்தா தான் இருக்கும். சரியா, ஒரு டைமுக்கு 2 டைம் நீ செஞ்சு பார்த்தாலேயும் இந்த சம் உனக்கு ஞாபகம் வந்துடும். தேங்க்யூ.